இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுலகோர் அனைவருமே மண்டியிடுவர். அவருடைய பெயருக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய பெயருக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவருடைய பெயருக்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுக முடியாது. ஆண்டவருடைய பெயர் அனைத்து தீய சக்திகளிலிருந்து நம்மை விடுவிக்க காத்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் அவருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு, அங்கெல்லாம் சக்தி உண்டு, அங்கெல்லாம் எல்லா இடத்திலுமே வெற்றி உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, நாங்கள் முழுமையான ஒரு நம்பிக்கையால் கிறிஸ்தவர்களாக நாங்கள் என்றென்றும் வாழ நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உமது தூய ஆவியானவரை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய வல்லமையோடு, தூய ஆவியானவருடைய சக்தியோடு, தூய ஆவியானவருடைய துணையோடு எங்களுடைய செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டு. இன்று உம்மை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நற்கருணையில் வழியாக உம்மை நாங்கள் சுவைக்க வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நற்கருணையிலே நீர் உண்மையாகவே பிரசன்னமாய் இருக்கின்றீர் என்ற ஒரு உறுதியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாய் விட்டு ஜெபிப்போம், விட்டு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நற்கருணையிலே முழுமையாக பிரசன்னராய் இருக்கின்றார் என்ற ஒரு உறுதியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நற்கருணை நாதர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்க நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் நாம் விட்டு கொடுத்து ஜெபிப்போம். இதோ இந்த நற்கருணை இந்த கதிர்பாத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த ஆற்றல் சக்தி நாம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. நாம் தாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும். அன்று உமது ஆடையை தொட்ட அந்த பெண்மணிக்கு உமது ஆடையிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது ஆண்டவரே. அதே வல்லமையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இன்று நாங்கள் இந்த இடத்திலே இதோ தாழ்மையோடு மன கவலையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நீர் தான் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது பிரசன்னத்தால் நிரப்பும். உமது பிரசன்னம் ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர். நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே அனைத்து ஊற்றுகளுக்கும் தொடக்கமும் முடிவுமாய் இருந்து கொண்டிருக்க. எங்கள் குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது ஆண்டவரே. காலையில் தொடங்கினது முதல் இரவு வரை ஒவ்வொரு நேரம் கவலையோடு கண்ணீரோடு எங்களது நாளை நாங்கள் முடித்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த ஆலயம் முழுவதும் உமது பிரசன்னத்தால் நிரம்பட்டும் ஆண்டவரே. இந்த மக்கள் கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கின்றார்கள் ஆண்டவரே. இந்த கவலைகள் கண்ணீர்களை எல்லாம் உமக்கு ஒரு நொடி பொழுது போதும் ஆண்டவரே. அதை நீர் நீக்கக்கூடியவராக இருக்கின்றீர். ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே, ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு உமது பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே. உமது நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே.